பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆளுக்கு ட்ரக்ஸில் இருந்து எப்படி வெளியே வந்தாருன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யார்கிட்டயும் போய் ஒரு பணமோ, இல்லை ஒரு கவுன்சிலிங்கோ, இல்லை ஒரு யார்கிட்டயும் டாக்டர்ஸ் கிட்ட போய் எந்த ஒரு கன்சல்டன்சியே இல்லாமல் ஒரு அடிக்ஷனை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி எப்படி மேலே வந்தாருன்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெறும் வார்த்தையால், ஒன்றுமே இல்லை, எந்த செலவும் இல்லை, வெறும் வார்த்தையாலேயே ஒரு மாற்றம் ஒரு நபருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ரியல் இன்சிடென்ட்டை தான் ரியல் ஸ்டீஃபன் ராஜ் என்ற ஒரு சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்னுடைய பேர் சந்தோஷ் பிரதர். ஓகே. ஐனவரம் பகுதியில் ஹவுசிங் போர்டு என்ற ஒரு குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வரேன். ஓகே பிரதர். பிரதர், உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி காரியங்களில் அடிக்ட் ஆகிருந்தீங்க? நான் வந்து ட்ரக்ஸுக்கு, இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருந்தேன் பிரதர். ஆல்கஹால், அப்புறம் கஞ்சா, என்னென்ன பழக்கம்லாம் இருக்கும், என்னென்ன போதை வசதிலாம் இருக்கும், என்னென்ன போதை பழக்கம் இருக்கோ எல்லாத்துக்குமே நான் அடிமையாக இருந்தேன். எந்த வயசில் நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிருந்தீங்க? இந்த காரியங்களுக்குலாம் எந்த வயசில் அடிக்ட் ஆகிருந்தீங்க? நான் ஒரு 8வது படிக்கிறதுலேருந்து, 8வது லீவுலேருந்து, இந்த மே மாதம் லீவு சொல்லுவாங்கள்ல, 8வது லீவுலேருந்து நான் பசங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி அடிமையாக ஆகிட்டேன். ஓகே. இப்போ ட்ரக்ஸ்னா என்ன மாதிரி ட்ரக்ஸ்? நீங்க எல்லா ட்ரக்ஸும் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல என்ன மாதிரி காரியங்கள், என்னென்ன ட்ரக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்றத சொல்ல முடியுமா? சொல்லலாம் பிரதர். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த கூலிப், இந்த வாயில போடுற பாக்கு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தது. அப்புறம் போக போக சிகரெட்டு, மாவா, அப்புறம் இந்த ஆல்கஹால், என்னென்ன வகை இருக்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில் கஞ்சா, போதை மாத்திரை, அந்த மாதிரிலாம் அடிமையாக இருந்தது. ஓகே ப்ரோ. இப்போ நீங்க ட்ரக்ஸ் சொன்னீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். அது என்ன பேஷன்? உங்களுக்கான ஒரு ஆசை என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல, அது என்ன பேஷன் சொல்ல முடியும்? ஆமாம் ப்ரோ, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கானா சிங்கர் ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஆசையின்படியே நான் கானா பாடல் பாட ஆரம்பித்தேன். நம்ம ஹவுசிங் போர்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறந்தவங்களுக்கெல்லாம் கானா பாடல் நிறைய பாடியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு கானா சிங்கர் தான் பிரதர் என்னோட பேஷன். ஓகே. அப்போ நீங்க கானா பாடல்கள் நிறைய பாடிருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு வருமானங்கள் ஏதாவது உண்டா? உண்டு பிரதர், கண்டிப்பாக வரும், வருமானங்கள் நிறைய வரும். ஒரு நாளைக்கு நம்ம கச்சேரி போனோம்னா ஒரு 2000 ரூபாய் அது மாதிரி வரும் பிரதர், அந்த வயசுலேயே. ஆமாம். இப்போ உங்களுக்கு சிறு வயதில் இருக்கும்போதே, அந்த யங்ஸ்டரா இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானங்கள்லாம் வந்திருக்கு. ஆமாம் பிரதர். மூலமா நிறைய உங்களுக்கு காசு வந்திருக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஆமாம் பிரதர். ஆனால் அந்த வருமானத்தின் மூலமாக அநேக கெட்ட பழக்கங்களுக்கு நான் அடிமையானல, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிமையான, அந்த காசை எப்படி செலவு பண்ணுறது தெரியாமல் நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி யாரும் என்னை மதிக்காத சூழ்நிலையில மேலே நான் தள்ளப்பட்டேன். இந்த மாதிரி இது ரொம்ப புதுசாக இருக்குது கேட்கும்போது. வியூவர்ஸ், நிறைய பேர் ட்ரக்ஸ்லேயும் சரி, நிறைய விஷயங்களும் சரி, இதுவே வாழ்க்கையே போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து அது வந்து ரொம்ப துன்பத்தை கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. பிரதர், இந்த ட்ரக்ஸால் வந்து உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு துன்பமாக இருந்தது? என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு லைஃப்பில் டிப்ரெஷனாக இருந்தது? இந்த ட்ரக்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் என்னை மதிக்க மாட்டாங்க யாருமே. எங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே இவன் வந்து ஒரு குடிகாரன், கஞ்சா அடிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுற்று வட்டத்திலே எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்களே யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலே யாரும் மதிக்க மாட்டாங்க பிரதர். அதுதான் காரியங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஓகே பிரதர். பிரதர், இப்போ வந்து எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த ட்ரக்ஸில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க? எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து இந்த ஒரு கானா பாடலை நீங்கள் பாடிக்கொண்டு இருந்தீங்க? 2015 ஒரு 4 வருஷமா இந்த ட்ரக்ஸுக்கும் இந்த கானா பாடலுக்கும் நான் அடிமையாக இருந்தேன். 2019 வரைக்கும், 2015 19 வரைக்கும் நான் அந்த கானா பாடலுக்கும் 4 வருடங்கள். ஒரு 4 வருடங்கள் இருக்கும். ஆமா பிரதர். 4 வருடங்களா ட்ரக்ஸ்ல அடிமையா இருந்தீங்க. ஓகே பிரதர். இப்போ உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லையா? எந்த பேட் ஹாபிட்ஸ் எதுவுமே இல்லையா? இல்ல பிரதர், எந்த பழக்கமும் இல்ல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கும்போது. சரிங்க பிரதர், இப்போ வந்து இந்த 4 ஆண்டுகளா நீங்க வந்து எல்லா பழக்கமும் நீங்க பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. கானா பாடல்கள், அதாவது உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க பாடிருக்கீங்க. இவ்வளவு காரியங்கள் இருந்தோம், எப்படி நீங்க உடனே அதை விட்டீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? கண்டிப்பா ரீசன் இருக்குல்ல? அது என்ன காரணம்ன்றத நம்ம யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர். அந்த கானா பாடலை நான் எப்படி விட ஆரம்பிச்சேன்னா, கண்டிப்பா என்னால் அந்த கானா பாட்டை விட்டு வர முடியாது. ஏன்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி அது எனக்கு பேஷன். ஏன்னா கானா சிங்கர் ஆகணுன்றது எனக்கு பேஷன். கானா பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி அந்த நான் கானாலேருந்து நான் வெளியே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க பிரதர். அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு, இல்லை பிரதர், நான் பிறப்பில் இந்து தான். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க அம்மா. அவங்களுடைய கண் பார்வை கொஞ்சம் ப்ராப்ளத்தினால
அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்க ஆரம்பிச்சவொடனே என்னைய கூப்பிட்டாங்க பிரதர். என்னைய கூப்பிட்ட பிறகு எனக்கு என்கிட்ட யாருமே சொல்லலை, கானா பாட்டு பாடாத யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் சர்ச்சுக்கு போக போக கடவுள் என்னோட கூட இடைப்பட ஆரம்பிச்சார். இடைப்பட ஆரம்பிச்சார் எப்படின்னா, பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்னோட கூட பேச ஆரம்பிச்சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொன்னபடி இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் நான் அடிமையா இருந்தது. இந்த ஆல்கஹால், இந்த கஞ்சாக்கெல்லாம் அடிமையா இருந்தேன். இதை எப்படி போய் நான் விடுதலை ஆவது, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல நான் மாட்டிக்கினேனே, என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு பிரதர். அப்போ நான் அது மாதிரி அந்த பைபிள் வார்த்தைங்க மூலயமா எனக்கு நிறைய ஆண்டவர் கடவுள் பேசுகிற மாதிரி இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட பேசுகிற மாதிரியே இருந்தது பிரதர். அந்த வசனத்தின் படியாக அதே போல் எனக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு ஆள் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடவுள் என்னுடைய இருதயத்துலேருந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, உனக்கு அந்த டேலண்ட் நான் தான் கொடுத்தேன், அந்த கானா பாடுற டேலண்ட் உனக்கு நான் தான் கொடுத்தேன், அந்த டேலண்ட்டை நீ எனக்காக பயன்படுத்துவியா, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, நீ எனக்காக அந்த டேலண்ட்டை நீ பயன்படுத்த நீ வருவியா எனக்காக அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலேயே கடவுள் உங்க கூட பேசினாரு. ஆமா பிரதர், கண்டிப்பா என்னோட இருதயத்துல ஆண்டவர் பேசினாரு. அந்த பேசின இன்சிடென்ட் எப்போ ஞாபகம்? எப்போ உங்களுக்கு? எந்த நேரத்துல? பகலா இரவா? ஒரு மதிய வேலையில ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம்ல பைபிள் படிக்கும்போது சண்டே தான், சண்டே டைம்ல பேசினாரு. ஓகே பிரதர், இப்போ இந்த 4 ஆண்டுகளா நீங்க குடிப்பழக்கம், உங்களுடைய ட்ரக்ஸ் எல்லாமே நீங்க இருந்தீங்க. இப்போ அந்த ஒரே ஒரு வார்த்தையால நீங்க மாறிட்டேன்னு சொல்றீங்க. இப்போ உண்மையிலேயே சில பேருக்கு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆயிருந்து உடனே வெளியே வந்த பிறகு மறுபடியும் அதை பண்ணணும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? மறுபடியும் சிகரெட் பிடிக்கலாம், ட்ரிங்க் பண்ணலாம் தோணி? கண்டிப்பா தோணி இருக்கு பிரதர். நான் உடனே விட முடியல என்னால. நான் சர்ச்சுக்கு வந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங்ல ஒரு 2 மாசம் 3 மாசம் எனக்கு அந்த பழக்கம் போல கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு எல்லாமே பழக்கத்தையும் எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட எனக்கு டைம் எடுத்தது பிரதர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால் விட முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் அந்த எண்ணங்கள் வராதபடி ஆண்டவர் என்னை பாதுகாத்து அந்த வார்த்தை மூலயமா எனக்கு அந்த விடுதலை கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க இதுல பர்சனலா நீங்க எந்த டாக்டர்ஸும் பார்க்கல? ஆமா பிரதர். நீங்க மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கல? எதுவும் எடுக்கல. யாரோட கவுன்சிலிங்கும் போல? ஆக்சுவலா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வியூவர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, உண்மையிலே பாத்தீங்கன்னா யாருடைய கைடன்ஸும் இல்லாம, மெடிக்கல் எதுவுமே இல்லாம வெறும் ஒரு வார்த்தையால ஒருத்தர் மாறி இருக்காருன்னா, ஐ திங்க் இவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்றோம்னு நினைக்கிறேன். வார்த்தை உங்களுக்கு எப்படி பிரதர்? அந்த வார்த்தை கேட்கும்போது மனுஷன் பேசுற மாதிரி இருந்ததா, இல்ல இது வேற யாரும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுங்களா? அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருந்தது பிரதர். நான் அம்மா ரொம்ப எனக்கு செல்லம், அப்பா அவ்வளவா பேச மாட்டாரு. ஆனா ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் தான் கேக்குது எனக்குள்ள. ஒரு அப்பா பேசுனா எப்படி அன்பா பேசுவாரோ, ஒரு அப்பாவுடைய குரல் மாதிரி எனக்குள்ள யாரோ மனுஷன் பேசுற மாதிரியே தான் கேட்டது. ஆமா, அது நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை. எனக்குள்ள சிந்தனையில என்னுடைய மனசாட்சியில பேசுற மாதிரி இருந்தது. உங்களுக்குள்ள ஒரு ஆள் மனசாட்சி உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அதுதான் கடவுள் நீங்க சொல்ற வரீங்க. ஆமா பிரதர். ஓகே பிரதர். பிரதர், இப்போ நீங்க கானா பாடல்களை முந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா கானா பாடல்களை நீங்க பாடிருக்கீங்க, நிறைய கச்சேரி போயிருக்கீங்க, நிறைய இடத்துல நீங்க போய் பாடிருக்கீங்க. நீங்க இப்போ கடவுளுக்குள்ள ஸ்பிரிச்சுவலா நீங்க இப்போ வந்துட்டீங்க. இப்போ வந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நம்மளை மாத்தின ஒரு கடவுளுக்காக நம்ம எதனா பாடல் பாடிருக்கலாம், அவருக்கு ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி எதாவது நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கேன். அந்த பாடலை நீங்க பாட முடியுமா? ஒரு வரி பாட முடியுமா? பரலோகத்தில் இருப்பவரே, பாவிகளை மன்னிப்பவரே, பரிசுத்த ஆவியாரே, ஜீவன் தந்த ஆண்டவரே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசத்துடனே அவரை துதியுங்கள். பரலோகத்தில் இருப்பவரே, பாவிகளை மன்னிப்பவரே, பொல்லாத மனிதர்களை இரட்சிக்க வந்தார், நம் ஆவி ஆத்மா சரீரங்களை கர்த்தர் தாமே தந்தார். பொல்லாத மனிதர்களை இரட்சிக்க வந்தார், நம் ஆவி ஆத்மா சரீரங்களை கர்த்தர் தாமே தந்தார். பாவிகளை தேடி வந்த பாசம் கொண்ட இறைவா, பாவிகளை தேடி வந்த பாசம் கொண்ட இறைவா, தன் ஜீவனையே தியாகம் செய்த எங்கள் இயேசு தேவா, தன் ஜீவனையே தியாகம் செய்த எங்கள் இயேசு தேவா. கர்த்தருக்கு வல்லம் அதை எல்லாரிடமும் சொல்லுவேன், கர்த்தருக்கு வல்லம் அதை எல்லாரிடமும் சொல்லுவேன், அட பரலோகத்தில் இருப்பவரே. நல்லா ஒரு அருமையான ஒரு பாடல். வரிகள் எல்லாமே நீங்க உங்களோட ஓன் கம்போசிஷன், ஓன் டியூனா? ஓன் டியூன் இல்ல, இது கானா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கானா பாட்டுனால அந்த கானா பாடல் ராகம் தான் பிரதர் இது. ஆனா அந்த வரிகள் எல்லாம் எனக்கு கடவுளே எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு கிஃப்ட் பிரதர். ஓகே, இப்போ நம்ம என்ன பேசணும்னு நம்ம
பேசுகிற இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிக்ஷன், உங்களோட ட்ரக்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் அதை வெளியே வந்தீங்கன்னு வந்து சொன்னீங்க. இப்போது நாங்கள் என்ன இதில் எதிர்பார்க்குறோன்னா, இதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ இருக்க வாலிப பசங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இதை நாங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு தோணிருக்குமா அந்த விஷயம் காரியங்கள்லாம் எனக்கு விடணும்னு ஆசை, ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னு? கண்டிப்பா பிரதர். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்குமே இப்போ வாலிப வயசுல இந்த கெட்ட பழக்கத்துல இருக்கிறோமே, இப்படி நம்ம மாட்டின்னு இருக்கிறோமேன்ட்டு அவங்க விரும்பி பண்ணல, விருப்பம் இல்லாம தான் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆகணும்னா ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரதர். வேதம் சொல்லுகிறது, பைபிள், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஆவீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. மெய்யான விடுதலையை, மெய்யான ஒரு பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். எந்த வித பாவமா இருந்தாலும், எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும், எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது உண்மையாலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே பிரதர். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாங்க, எல்லாருமே கேட்டா ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றது எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதனா ஒரு பிடிச்சிருக்கும்ல, எனக்கு இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எனக்கு உண்மையிலேயே அவர் மேல ஒரு பிரியம் வந்தது, ஒரு அன்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து உங்களுக்கு பிடித்த காரியங்கள் என்ன, எது உங்களை முதல்ல இழுத்து, அதை நீங்க சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பிரதர். நான் வந்து ரொம்ப கடினமான வேலை செய்திருந்தேன். நான் வந்து +2 ஃபெயில் ஆயிட்டேன். அது நிமித்தமா நான் வந்து வேலை எங்கேயும் கிடைக்கல. ரயில்வே கான்ட்ராக்ட் நம்ம பயணம் வர பகுதியில் பெரம்பூர் கேரேஜ்னு சொல்லுவாங்க, பெரம்பூர் கேரேஜ் ஒர்க் ஷாப்னு இருக்கு. அங்கே போயிட்டு இந்த இரும்பெல்லாம் எடுக்கிறது, ஹவுஸ் கீப்பிங் வேலைலாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன் பிரதர். இந்த மாதிரி பெருக்கிறது, மாப் அடிக்கிறது, அப்புறம் ஒட்டரை அடிக்கிறது, அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப கடினமான வேலைகள் செஞ்சிருக்கேன் பிரதர். இந்த இரும்பெல்லாம், ஸ்கிராப்லாம், நம்ம வேஸ்ட் இரும்பெல்லாம் எடுத்து நம்ம வந்து அதை தனித்தனியாக பிரித்து வைக்கணும். அந்த மாதிரி ரொம்ப வெயிட்டான இரும்பெல்லாம் நான் தூக்கி அந்த சின்ன வயசுலேயே நான் கஷ்டப்பட்டிருக்கேன் பிரதர். அப்போ வந்து வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறான்னு சொல்ற போல, கர்த்தர் என்னை வந்து அவர்கிட்ட நெருங்கி சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரீயான இலைப்பாதல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து, அப்படி அந்த வேலைக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். அநேக காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு பிரதர். அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும், நிறைய காரியங்கள் எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு. இதுதான் குறிப்பிட்டு இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு, பேசணும்னா நிறைய ஆண்டவரை பத்தி பேசலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன காரியங்கள் வந்து உண்மையிலே வந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு வாலிபராக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இந்த ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்றது நிறைய ஆண்களுக்கு நிகராக இப்போ பெண்களும் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. நியூஸ் சேனல்லையும் செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலான்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக வந்து நம்ம இடையே இருக்கக்கூடிய சந்தோஷ் ப்ரோ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. ஸோ இதே போல் ஒரு உண்மை சம்பவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஸ்டீஃபன் ராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் இந்த சேனலுக்கு. இதே போல ரியல் இன்சிடென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். இத்துடன்